ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குட் மார்னிங். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். எழுந்ததுமே கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் எழுந்ததுமே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி தேர்ஸ்டே, சாய்பாபாவுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் போலவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா, மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கடையிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததும் கீரையை போட்டுக்கலாம். பருப்பு மட்டும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக சேப்பக்கிழங்கு இருக்குது இல்லையா, அந்த சேப்பக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே வேக போட்டாச்சு. கிழங்கு அதில் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோன்னா பருப்பு குழம்புக்கு கொஞ்சம் சைடிஷ் நல்லா காரசாரமாக இருக்கும். பருப்பு வெந்ததும் மணத்தக்காளி கீரையை நல்லா அலசிட்டு அதையும் போட்டுட்டோன்னா டக்குன்னு கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் அந்த சூட்லேயே வெந்துருச்சுன்னா நம்ம கடைஞ்சி தாளித்து எடுத்துடலாம். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட்லேயே பூஜை பாத்திரமும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு சாமிக்கு கும்பிட ரெடி பண்ணியாச்சு. ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நான் வியாழக்கிழமை எப்பயுமே சாமி கும்பிட்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் சாய்பாபா கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ எது நம்ம கேட்டாலும் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்குதோ இல்லையோ, மார்னிங் கொஞ்சம் எழுந்திரிச்சு இந்த பூஜை வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ அதுக்காக நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, நம்ம கூட எப்பயுமே இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கொஞ்சம் நம்மளும் நீட்டாக இருக்கும், வீடுமே சுத்தமாக இருந்தாலே நமக்கு எந்த நெகட்டிவுமே நம்ம வீட்டுக்குள்ளே ஆண்டாது. மார்னிங்கே இந்த கிச்சன் வேலை, பூஜை வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஆகிடுவோம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.